நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை இந்திரா நகர் தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் திரு AKD ஆறுமுகம், காங்கிரஸ் தலைவர் திரு AV சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வர் திரு வைத்தியலிங்கம் ஆகியோர் முன்னிலையில் மனு தாக்கல் செய்தார். புதுவையில் இந்திரா நகர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. அதன் அடிப்படையில் ஏற்கனவே அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் திரு சுத்துக்கேணி பாஸ்கர் மனு தாக்கல் செய்துவிட்டார். ஆனால் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவரும் இந்திரா நகர் பொறுப்பாளருமான திரு AKD ஆறுமுகம் மனு தாக்கல் செய்யாமல் இருந்து வந்தார். இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளான இன்று திரு AKD ஆறுமுகம் தர்மபுரியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டார். பின்னர் வேட்புமனுவினை அங்காள பரமேஸ்வரி பாதத்தில் வைத்து பூஜை செய்தார். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து நடைபயணமாக தனது ஆதரவாளர்கள் படை சூழ நடந்து வந்தார். அப்பொழுது காங்கிரஸ் தலைவர் திரு AV சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதல்வருமான திரு வைத்தியலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, பெத்தபெருமாள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயமூர்த்தி, நீலகங்காதரன் மற்றும் இளைஞர் காங்கிரசார், மகளிர் காங்கிரசார் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். பின்னர் ஊர்வலம் காந்தி நகர் தொழிலாளர் துறை வந்ததும் திரு AKD ஆறுமுகம், காங்கிரஸ் தலைவர் திரு AV சுப்பிரமணியன், முன்னாள் முதலமைச்சர் திரு வைத்தியலிங்கம், முன்னாள் அமைச்சர்கள் பெத்தபெருமாள், கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயமூர்த்தி, நீலகங்காதரன் ஆகியோர் முன்னிலையில் தேர்தல் அதிகாரி மலர்கண்ணனிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் வெளியே வந்த காங்கிரஸ் வேட்பாளர் திரு AKD ஆறுமுகம், இந்திரா நகர் தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அன்னை சோனியா காந்தி ஆசியுடன் போட்டியிட உள்ளதாகவும், அதற்கு உறுதுணையாக இருந்த காங்கிரஸ் தலைவர், முன்னாள் முதல்வர் உள்ளிட்ட காங்கிரசாருக்கு நன்றியை தெரிவிப்பதாக கூறினார். அன்னை சோனியா காந்தி அவர்கள் இந்திரா நகர் தொகுதிக்கு என்னை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். அதை புதுச்சேரியினுடைய பிரதேச காங்கிரஸ் கமிட்டியும் உறுதி செய்து இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறேன். இந்திரா நகர் தொகுதியின் மக்கள் அமோக ஆதரவு கொடுத்து என்னை இன்று அழைத்து வந்து வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதிலிருந்து நீங்களே பார்த்திருப்பீர்கள், வெற்றி உறுதி. இந்த மக்களுக்கு உண்மையான சேவையை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். மக்களுக்கு சர்வீஸ் செய்து நல்ல பெயரை வாங்குவேன் என்று இதன் மூலம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கு கொண்ட மனித கடத்தல் மற்றும் வியாபார தடுப்பு குறித்த பயிற்சி பட்டறையின் துவக்க விழா பல்கலைக்கழக கருத்தரங்க வளாகத்தில் நடைபெற்றது. புதுவை காவல்துறை சார்பில் இந்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தலின்படி ஆள்கடத்தல், வியாபாரம் சம்பந்தமான குற்றங்கள் மற்றும் அவற்றின் விளைவுகள் குறித்த பயிற்சி பட்டறை நடைபெற்றது. புதுவை பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற பயிற்சியில் டாக்டர்கள் சாயர் IPS, ஹைதராபாத் சுனிதா கிருஷ்ணன், தமிழ்நாடு SP சித்தண்ணன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மேலும் DIG அதுல் கத்தாரே, SSP சந்திரன், காரைக்கால் மாவட்ட SSP ஸ்ரீகாந்த், SSP ஆண்டோ அல்போன்ஸ், SP-க்கள் கலந்து கொண்டு சட்ட விதிகள், விசாரணை முறைகள் மற்றும் வழக்கு தொடர்தல், பாதிப்படைந்த நபர்களை மீட்டல், பராமரித்தல், மனதை அறிதல் மற்றும் பழைய நிலையை அடைதல் குறித்து விளக்கம் அளித்தனர். இதில் சப் இன்ஸ்பெக்டர்கள், தொழிலாளர் துறை, நலவழித்துறை, பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, சட்டம் மற்றும் நீதித்துறை, அரசு சாரா தொண்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். புதுவை இந்திரா நகர் தொகுதியில் NR காங்கிரஸ் வேட்பாளர் தமிழ்ச்செல்வன் முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுவை இந்திரா நகர் தொகுதியில் NR காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிக்கப்படாததால் வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாளான இன்று மதியம் வரை பரபரப்பு காணப்பட்டது. இடைத்தேர்தலில் போட்டியிட NR காங்கிரஸில் கடும் போட்டி நிலவுவதால் வேட்பாளரை அறிவிக்காமல் அமைதி காத்து வந்த முதல்வர் ரங்கசாமி இன்று பிற்பகலில் வேட்பாளராக தனது அண்ணன் மகன் தமிழ்ச்செல்வனை உறுதி செய்து அறிவித்தார். இதனையடுத்து தமிழ்ச்செல்வன் கதிர்காமம் கதிர்வேல் சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு ஊர்வலமாக தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்திற்கு வந்தார். அங்கு முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தார். ஊர்வலம் மற்றும் வேட்புமனு தாக்கலின் பொழுது அமைச்சர்கள் கல்யாணசுந்தரம், ராஜவேலு, சந்திரகாசு, தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், கார்த்திகேயன், BMC சிவக்குமார், ஜெயபாலன், NR காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாலன், வேட்பாளரின் சகோதரன் புகழேந்தி மற்றும் NR காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை கருவடைக்குப்பம் சிவாஜி சிலை அருகே போக்குவரத்தை கட்டுப்படுத்த கிழக்கு கடற்கரை சாலை அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது.
புதுவை கருவடிக்குப்பம் சிவாஜி சிலை மற்றும் சித்தானந்தா கோவில் அருகே போக்குவரத்து அதிகமாக உள்ளதால் நெரிசல் ஏற்பட்டு அடிக்கடி விபத்துகள் நடக்கின்றது. இந்நிலையில் சிவாஜி சிலை அருகே இருந்து கிழக்கு கடற்கரை சாலை அமைக்கும் பணி துவங்கி முற்றிலுமாக இடங்கள் கையகப்படுத்தாமல் இருந்ததால் பாதியிலேயே பணி நிறைவடையாமல் நின்றுவிட்டது. ஆனால் தற்பொழுது கருவடிக்குப்பத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற காரணத்தினாலும் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக வரும் வாகனங்கள் நெரிசல் சிரமமின்றி இயங்க வேண்டும் என்பதாலும் கருவடிக்குப்பத்தையும் கோட்டக்குப்பத்தையும் இணைக்கும் கிழக்கு கடற்கரை சாலை முறையாக நீதிமன்ற உத்தரவின்படி இடங்கள் கையகப்படுத்தப்பட்டு சாலை அமைக்கும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. இந்த சாலை முழுமையடைந்தவுடன் வாகனங்கள் பெரும்பாலும் அந்த சாலையில் சென்றுவிடும் என்பதால் போக்குவரத்து நெரிசல் குறையும். புதுவை அரும்பார்த்தபுரம் ரயில்வே கேட் அருகே டிப்பர் லாரி மரத்தில் மோதி பழுதடைந்து நின்றுவிட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளானார்கள். புதுவை அரும்பார்த்தபுரம் ரயில்வே கேட் அருகே மணல் ஏற்றி சென்று கொண்டிருந்த டிப்பர் லாரி மரத்தில் மோதி பழுதடைந்து சாலையில் நின்றுவிட்டது. பழுதடைந்து பல மணி நேரம் ஆகியும் லாரி சரி செய்யப்பட்டு அங்கிருந்து அகற்றப்படாததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. ரயில்வே கேட்டின் இருபுறமும் வந்த வாகனங்கள் செல்ல முடியாமல் இருபுறத்திலும் நீண்ட வரிசையில் வாகனங்கள் செல்ல முடியாமல் தவித்து நின்றன. இதனால் பள்ளியை விட்டு வீட்டுக்கு செல்லும் மாணவ மாணவியர்கள், பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் என அனைவரும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். பிரதான சாலையில் அதிக பேருந்துகள், லாரிகள் செல்லும் முக்கிய சாலையில் டிப்பர் லாரியை அகற்றி போக்குவரத்து நெரிசலை சீர்படுத்த காவல்துறையினர் யாரும் அங்கில்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருந்தது வேதனைக்கு உரியது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். புதுவையில் வேட்புமனு தாக்கலின் பொழுது ஆளும் கட்சிக்கு விதிமுறைகள் தளர்த்தப்பட்டதாக முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான திரு வைத்தியலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், புதுவை இந்திரா நகர் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளதை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் திரு ஏகேடி ஆறுமுகம் மனு தாக்கல் செய்ய தொழிலாளர் துறைக்கு வந்திருந்தார். அப்பொழுது நானும் காங்கிரஸ் தலைவரும் மற்றும் முன்னாள் அமைச்சர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் தொண்டர்களும் அவரோடு வந்திருந்தோம். ஆனால் 100 மீட்டர் முன்பாகவே எங்களை போலீசார் நிறுத்தி 5 பேர் மட்டுமே மனு தாக்கல் செய்யும் வேட்பாளருடன் அனுமதிக்கப்படுவார் என்று கூறினார்கள். இதனை ஏற்று நாங்கள் திரு ஏகேடி ஆறுமுகத்துடன் சென்றிருந்தோம். ஆனால் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளருக்கு ஆதரவாக 100க்கும் மேற்பட்டோர் தொழிலாளர் துறை அலுவலக வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். இது எந்த வகையில் நியாயம்? தேர்தல் விதிமுறை என்பது அனைவருக்கும் பொருந்தும். ஆனால் அந்த விதிமுறை ஆளும் கட்சிக்கு தளர்த்தப்பட்டது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று குற்றம் சாட்டியுள்ளார். புதுவை இந்திரா நகர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளான இன்று முக்கிய கட்சிகளான காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ் வேட்புமனு தாக்கல் செய்ததால் தொகுதி களை கட்டியது. புதுவை இந்திரா நகர் தொகுதியில் இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 13ஆம் தேதி நடக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் செய்ய இன்றே கடைசி நாள். மேலும் கடந்த தேர்தலில் என்ஆர் காங்கிரசுடன் கூட்டணியில் இருந்த அதிமுக தனித்து போட்டியிட முடிவு செய்து அக்கட்சியின் சார்பில் சுத்துகேணி பாஸ்கர் கடந்த 21ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்தார். மேலும் முக்கிய கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் ஆகிய இரண்டும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். எனவே தேர்தலில் மும்முனை போட்டி இருக்கும். 3 கட்சியினரும் மும்முரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு களத்தில் இறங்கியுள்ளதால் இந்திரா நகர் தொகுதி களை கட்டியது. தொடர்ந்து 2 வாரம் தொகுதி முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்தால் தேர்தல் களம் சூடுபிடிக்கும். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.